அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ சபை மற்றும் கத்தோலிக்க மாணவர் பகிர்வு. கிறிஸ்தவ சபைகளுக்கிடையே இருக்கும் சுவர்களையும் முன்சார்பு எண்ணங்களையும் தகர்க்கவும் பேச்சுவார்த்தைகளும் நட்புறவும் கூடிய பாலங்களை கட்டியெழுப்பவும் உதவுதல் கிறிஸ்துவின் ஒரே உடலாக மாறுவதற்கான பாதையில் உதவி வரும். ஆர்த்தடாக்ஸ் திருஅவையுடனும் கீழை வழிபாட்டு முறை ஆர்த்தடாக்ஸ் திருஅவையுடனுமான கலாச்சார ஒத்துழைப்பிற்கான கத்தோலிக்க அவையின் மாணவர்களுக்கு தன் பாராட்டுக்களை வெளியிட்டார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஆர்த்தடாக்ஸ் திருஅவைகளுடன் கலாச்சார ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் கத்தோலிக்க அவை உருவாக்கப்பட்டதன் 60ஆம் ஆண்டையொட்டி அவ்வவையின் மாணவர்களை ஜனவரி 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று திருப்பீடத்தில் சந்தித்து தன் வாழ்த்துக்களையும் அவர்களின் பணிக்கு தன் நன்றியையும் வெளியிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், கிறிஸ்தவ ஒன்றிப்பு வாரத்தை சிறப்பிக்க நம்மையே தயாரித்து வரும் இவ்வேளையில் இச்சந்திப்பு இடம்பெறுவது மகிழ்ச்சி தருவதாக உள்ளது என்றார். கத்தோலிக்க கல்வி நிறுவனங்களில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ சபையினரும் கீழை வழிபாட்டு முறை ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ சபையினரும் பயிற்சி பெற்று அவர்களின் சொந்த இடங்களுக்குச் சென்று அனுபவங்களை பகிர உதவுவதன் வழி இந்த கத்தோலிக்க அவை சிறப்பு சேவையாற்றி வருகிறது என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், திருஅவையின் உதவி பெற்று கத்தோலிக்க கல்வி நிறுவனங்களில் பயிலும் ஆர்த்தடாக்ஸ் வழிபாட்டு முறை மாணவர்கள் தங்கள் அனுபவங்களை கத்தோலிக்க மாணவர்களுடன் பகிர்வதற்கும் இவர்களிடமிருந்து அனுபவங்களை பெறுவதற்கும் கலாச்சார ஒத்துழைப்புக்கான கத்தோலிக்க அவை உதவி வருகின்றதை சுட்டிக்காட்டி, கிறிஸ்தவ சபைகளுக்கிடையே இருக்கும் சுவர்களையும் முன்சார்பு எண்ணங்களையும் தகர்க்கவும் பேச்சுவார்த்தைகளும் நட்புறவும் கூடிய பாலங்களை கட்டியெழுப்பவும் இது உதவுகின்றது என்றார். இயேசுவின் திருத்தூதர்கள் வெவ்வேறு பின்னணிகளை கொண்டிருந்தாலும் அவர்கள் தங்கள் ஒன்றிப்பை இயேசுவில் கண்டதுபோல் நாமும் அப்பாதையை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, அனுபவங்களை உடன்பிறந்த உணர்வுடன் பகிர்வதன் அடிப்படையில் நம் கடந்த கால தவறுகள், தப்பெண்ணங்கள், பாவங்கள் ஆகியவை குணப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையையும் வெளியிட்டார். வரும் ஆண்டுகளில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளல், சகோதரத்துவ மதிப்பு, பேச்சுவார்த்தைகள், பகிர்வு, பிறரன்பு பணிகள், ஒன்றிப்பு முயற்சிகள் போன்றவை பெருமளவில் இடம்பெறும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் இதன் வழி அமைதி மற்றும் ஒன்றிப்பின் விதைகளை காணும் வாய்ப்பு உலகிற்கு கிட்டும் எனவும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.